அரமாண்டது தமிழில் 2 நிமிடம். முதல்ல யார் வர போறீங்க? நான் வரட்டா? சரியா, நன்றி. சரி, நன்றி. நேரத்தை பாருங்க சொல்லியிருக்கா நடுவர். ஓகே. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வணக்கம் சுவேசன் ராவனர்களே. இனி உற்சாகமான மதிய வணக்கம். எங்கண்டைக்கு வேலை இருக்கா அல்லது கிளாஸ் எதுமா? பின்னேற வேலை இருக்கிறது, அதற்கு முன் கடைக்கு செல்ல வேணும். காலையில் ஓஃபா? காலை வேலை அடுத்த வாரம் தொடங்கும். கடைகள் எல்லாம் உங்களுக்கு பூட்டி இல்லையா அந்த காலகட்டங்களில்? திங்கள் செவ்வாய் புதன் திறக்கும். அடுத்து தொடர்ந்து வரும் நாட்களிலேயே மூடும். இப்போ நியூ இயருக்கெல்லாம் திறந்துருக்குமோ? அடுத்து 3 நாட்கள் இருக்கும். அடுத்த 3 நாட்கள் அதான் அந்த நியூ இயருக்கு திறந்துருக்க மாட்டேன் கேட்டேன். இங்கே சில கடையில் இங்க திறந்துருப்பாங்க. சொல்வது சரியா இருக்கிறது. இந்த உடுப்பு சேலெல்லாம் போயிருக்குமே அடுத்த நாள் பாக்ஸிங் டேக்கு போய் அள்ளிட்டீங்களோ? தாராளமாக இருப்பதால் பின்னர் பார்க்கலாம் இருக்கிறது. கூடுதலாக ஆன்லைனில் அடுப்பீங்களா இருக்குமா? நீங்க சொல்வது சரி. இந்த டிகே மேக்ஸ் கடை சுவிஸ் கடையா அல்லது ஏமா கடையா அல்லது பிரிட்டன் கடையா? மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. டிகே மேக்ஸ் ஒரு கடை இருக்கு தானே? ஆடை கடையா? ஆடை கடையாமாம். ஆடை மணிக்கூடுகள் எல்லாம் இருக்கும். அது சுவிஸ் கடையா அல்லது இங்கே கடையான்னு தெரியல. ஆனால் சுவிஸில் பெருசாக இருக்கு. டிகே மேக்ஸ் இருக்கும். நான் கேள்விப்பட்டேனா என்று எனக்குள்ளே தேடுகிறேன். சமையல் நம்ம ஏன் இன்னும் சமையல் முடிக்கல? சமையல் நிறைவாகிவிட்டது. அப்போ காலையில் என்ன சாப்பிடுவீங்க வழமையா? நான் வேலை இடத்தில் சென்றால் அங்கு கிடைப்பதை எது வென்றாலும் வாய்க்குள் போட்டுக்கொள்வேன். இந்த நாட்டு சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ? கூடுதலாக பிடிக்கும். இப்போ கோயில் திரும்ப விரதம் பிடிக்கிறீங்களா? விரதம் என்பதை விட சென்று வருகிறேன். என்று ஏகாதசி சென்றேன். 3:30 கிளந்து. நேற்று போட்ட கோயில் அந்த தருணன் பூஜை செய்யற அந்த கோயில் தானே? நீங்க சொல்லுங்க. சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. இல்ல அப்பா அவுட்டு. ஆனா நேரம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள நினைக்கிறேன். இப்ப நீங்க தலையாட்டினது நீங்கள் சொல்வது சரி. அத பத்தி பேச அதுவே 2 தரம் சொல்லிட்டேன். இல்ல 2 காலை வந்தது 2 3 4வது தரம் வந்தது. நீங்க சொல்றது சரிங்க. 2 தரம் சொல்லிட்டேன். அதால 3ஆம் தரம் சொல்வதற்கு யோசிச்சு சரி. ஆண்டு இழுத்து கொண்டு வந்தார். அதுல பிடிப்ப போட்டுருவா அதுக்குள்ள அது நேற்று அந்த பாட்டை போட்டு நாங்கள் கழிச்சு கொண்டு இருந்தோம். நாங்கள் அதை பற்றி அப்போ ஒருவர் சொன்னார் இது ஊர் கோயிலாக இருக்க மாட்டோம். இப்போ நாங்கள் சொன்னோமே இல்லை பவானி அக்காட கோயிலும் அவற்ற மகன் பூஜா இருந்தாங்கன்னு சொல்லி. நன்றி, சென்று வாருங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்த விஜயமலர்கள் வணக்கம். வணக்கம் பாணிமோகன் அவர்களே. நீங்க என்ன சமையல் எல்லாம் முடிஞ்சவங்க சப்பு கடை வீட்டையும் ஆரம்பிச்சதா அல்லது இனிமேல் தான் சமைக்க வேண்டும்? நேரம் 2 மணி ஆச்சுது. பசிக்கலையா? மதியம் அப்படி இப்படி சாப்பிடுவேன். காலையில என்ன சாப்பிடுவீங்க? காலையில் ஒன்றும் கிடையாது. இப்ப வீட்டையா பேர குழந்தையோடையா இருக்கிறீங்க? 3 நாளையின் பின் இன்றுதான் வீட்டில் இருக்கிறேன். அப்ப இப்ப நியூ இயருக்கு அவர் வரலாம். அவர்கள் வீட்டில் எல்லோரும் வருத்தமாக இருக்கிறார்கள். நீங்க கொடுத்ததா இல்ல அவர்கள் தான் உங்களுக்கு தந்துட்டு போயிட்டார்களோ? அவர்கள் தாங்களாகவே தேடிக்கொண்டது என்று நினைக்கிறேன். இல்ல கிறிஸ்துமஸ் உங்களோட விட்டா அவர்கள் வந்தது. அதன் பிற்பாடுதான் அவர்களுக்கு வந்தது. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ எப்ப எடுப்பீங்க? அடுத்த கிழமை விட்டு அதற்கு அடுத்த ஞாயிறு எடுப்போம். எத்தனை தேதி எடுப்பீங்க? 6ஆம் தேதி தானே? எங்களுக்கு நேரம் உள்ள நேரம் தான் எடுக்கலாம். இல்ல சொல்லுவாரு 6ஆம் தேதி எடுக்கணும் அப்படியாண்டு. 6ஆம் தேதி வரையும் தான் அநேகமாக. பிறகு பிள்ளைகள் எல்லாம் அவங்க வேலை பெற்றார்களோ? பிள்ளைகள் ஒருவர் தானே அவர் வீட்டில் இருக்கிறார். மற்றவர்கள் தங்கள் வீட்டில் இருப்பார்கள். ஜெயம் அவர்களும் வீட்டை அனுக்கிறார். இன்றைக்கு அவர் இரவு வேலை செய்துவிட்டு தற்சமயம் நன்றாக தூக்கத்தில் இருக்கிறார். இல்ல அதுக்குள்ள சத்தமோ ஏதோ தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது அதுதான். தற்சமயம் நிற்கிறேன். இப்ப வர்த்தகரை பார்க்க போகலையா? அவர் தான் வந்து என்னை கூட்டிக் கொண்டு வந்தார். இல்ல அவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்க்க திரும்ப போகல. அங்க 2 நீங்க வந்தீங்களா?
அப்படித்தான் கூறினேன். இப்ப சாப்பாடுகள் நம்மவர்களுக்கு அவர்களுடைய தாய் அவர்கள் தகப்பன் அவர்கள் அவர்கள் அவர்களை 4 முறை போட்டு தாக்கி விட்டார். நீங்களும் அதுக்குள்ளேயே நின்றீங்க. நானும் வேற சொல்றதுக்கு வரவில்லை. அவர்களை போட்டு தாக்கி விட்டீங்க போங்க. அவரும் வந்தது 3 தரம், அவர்கள் 4 முறை. சரி, வணக்கம் சொல்லி சார். என்ன இந்த புது வருஷத்துல பாவங்களாம இருக்குது. சரி பார்ப்போம். வணக்கம் பாதாம் சொல்லி பருப்பு சாப்பிட்டு இருக்கிறாங்க. இல்ல அவரை தண்ணி இப்ப இருக்கு அவங்க அவரை கவிட்டுருவேன் உடனே. வணக்கம் சொல்லி பாதாம் பருப்புல போடுவோம். இப்ப என்னத்த போட்டு நொறுக்குறீங்க? என்ன சொன்னீர்கள்? என்ன நொறுக்குறீங்க வாய்க்குள்ள போட்டு கேட்டேன். நான் அது தமிழ்ல சொல்ல எனக்கு முடியாமல் உள்ளது. சரி பிரெஞ்சில் சொல்லுங்க. அப்போ ஆங்கிலத்துல சொல்லுங்க. இல்லையா? பிறகு சொல்லுகிறேன். பிறகு சொல்ல போறீங்க. என்ன பாதாம் பருப்பு தான் என்னோட கச்சாம் பருப்பா இருக்கும். அப்படி ஒன்றும் கிடையாது. அவ சாப்பிட்டுறீங்களா? என்ன சாப்பாடு மத்தியானம்? சோறு, இறைச்சி குழம்பு, பருப்பு கறி. அப்போ பெரிய கறிகள் தானா? அப்போ வளமே நீங்கள் எத்தனை கறி சாப்பிடுவீங்க சோறோட? 3 கறிகள். கூடுதலாக என்ன மரக்கறியாக இருக்குமோ மச்சமாக இருக்குமோ? காய்கறிகள், ஒரு சம்பல், பொரியல், அப்படி ஏதாவது செய்வோம். சம்பல் என்ன போடுவீங்க? அந்த மஞ்சள் கிழங்குல அதை உரசி போட்டு தேங்காய் பூ போட்டு சம்பல் செய்யணும். ஏன் தேங்காய் பூ போடுறீங்க அதுக்கு? அது சும்மா பச்சை மிளகாயம் தேசக்காப்பிலையும் போட்டு சாப்பிட்றது நன்றாக இருக்கும். அது வர வைக்கிறேன்ல சொல்றது தேங்காய் பூ போட்டு. இப்படியும் செய்து பாருங்கள், ஒரு நாள் செய்து பாருங்கள், நன்றாக இருக்கும். ஆனால் மஷ்ரூம் எல்லாம் வைக்கிற இல்லையா நீங்கள் கறியா? தனியாக வைப்பது கிடையாது. கறி ஓடுங்கோ. நன்றி வணக்கம். 4 கறி 4 கறி. என்ன என்ன சொன்ன 4 முறையா? நீங்க மரக்கறி சொல்லிட்டீங்க. அதுக்கும் சொல்லிட்டீங்களே. ஏற்கனவே 3 சொல்லிட்டீங்க. இது 4வதுக்கு தான் கறியை போட்டேன். என்ன சொல்லு? கறி 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 இல்ல, கறி கிடையாதுன்னு சொன்னேன். 4 கறியை போட்டுட்டீங்க போங்க. கறியே கிடையாது. கறி தானே அதோட சேருது. இப்படி விட்டாக்கிட்டீங்க. கறி என்ற வார்த்தை வந்தது அம்பிட்டு தான். என்ன இறைச்சி கறி வச்சேன். இறைச்சி கறி மஷ்ரூம் கறி வைக்கிற இல்லையா? அந்த கறி இல்ல. திரும்ப அதுக்கு முதல் 2 கறி வந்தது. பருப்பு கறி, பருப்பு கறி, சோறும் கறியும். இறைச்சி கறியும். நன்றி வணக்கம். பருப்பு தனியா சொல்லி இருக்கலாம் தானே. நான் சம்பளம் பொரியலும் செய்வேன் சொன்னேன். பருப்பு தனியா சொல்லி சம்பள சொல்லி இருக்கலாம் தானே. அப்புறம் அதுல கறி இல்லையே மஷ்ரூம் கறியே தேவையில்ல. அது அப்புறம் வைப்ப பண்ணி வேலையை பாக்குறாடி. சரி இப்ப பத்மினி காமலாந்தல பிடிப்போம். வணக்கம் பத்மினி காமலாந்தரே. வணக்கம் வாணி மோகன். நீங்க என்ன கஜுனட் சாப்பிட்றீங்களோ? நான் சோறு கறி சாப்பிட்டேன். என்ன கறி வச்சுங்க நீங்க? நண்டு கீரை வர. நண்டு கீரை வர. என்ன வர வச்சுங்க? கீரை வச்சு வரைய மாட்டேன். என்ன வர? அது சொல்ல மாட்டேன், பேருந்து விரிவாக சொல்லுவேன். இல்ல வர எண்ணக்குள்ள என்ன தெரியாது. அப்ப கீரை வரையா அல்லது மலைபதி வரையா அல்லது பாவக்காய் வரையா அல்லது பீன்ஸ் வரையா எல்லாம் வரையிற செய்யணும் தானே. மீண்டும் சொல்லுகிறேன், பிறகு சொல்லுவேன். பிறகு சொல்லிங்க. அப்போ வரையன்றது பின்ன நீங்கள் ஆங்கிலத்தில் யோசிச்சிங்களோ? அப்படி இருக்குமோ? இப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் அப்படி போச்சு. பிள்ளைய வீட்டை வந்தாரா? நீங்கள் பிள்ளை வீட்டை போனீங்களோ? நான் தங்கை வீட்டை நின்றேன். அப்போ மகள் வர இல்லையா? மருமகனும் 5ஆம் தேதி வருவார்கள். 5ஆம் தேதியே நீ வருக்கு வராம 5ஆம் தேதி வருகிறார்கள். மாமியார் வீடு சென்றிருந்தார்கள். மாமியார் எங்க இருக்கிறார்? கொஞ்சம் தொலைவில் தான். இப்ப நீ வரலாம அங்க வீட்டையா அல்லது திரும்ப தங்கச்சிட்டு போறீங்களோ? இங்கேதான் இருப்பேன். நீங்க என்ன இந்த அவனுக்குள்ள டர்க்கி எல்லாம் வச்சு சாப்பிட்றதா அல்லது அதே சோறும் கறிய மாட்டேன் கிறிஸ்மஸ் அன்றைக்கும்? அது நீங்க சொன்ன மாதிரி தான் அவர்கள் செய்தார்கள். அது விருப்பம் அந்த சாப்பாடு உங்களுக்கு? என்ன செய்வது, சாப்பிட்டே ஆக வேணும். ஏன் என்ன விஷயத்தையும் அதான் தரல. என்ன செய்வது, சாப்பிட்டே ஆகணுமாண்டா? கையில் போட்டுக்கிற காப்பு பவுனா அல்லது இமிட்டேஷனா? அதான் கேட்குறேன். தானே நான் சொல்லிவிட்டேன். என்ன பவுனண்டு? நீங்க சொல்வது சரி. அவுட்டு பவுனன்றது இங்கிலீஷ். பவுன் தெரியாது. அப்ப என்னன்னு சொல்லணும்?
பவுன் தங்கம். சொன்னா தங்கம் தங்கம் உண்டா? தங்க காப்பு. ஓ ஓ இப்போ இங்கிலீஷில் யாரை பவுன் பவுனண்டான்னு சொல்லுறா. பவுனன்றது தானே நீங்கள் நாங்கள் தமிழ்னு சொல்லி நினைச்சு பழகிட்டோம் பவுனான்ட்டு சொல்லி. சரி எத்தனை கட்டியை கவிட்டுட்டேன்? 1 2 3 4 கட்டை ஒரு 4 கவிட்டாச்சு. wicket. 5வது விக்கெட் இப்போ. விக்கெட் வணக்கம். வந்துட்டாங்க, விக்கெட் வந்து இந்த நிக்கிறா. ஆவுண்டெல்லாம் சொல்லக்கூடாது வஜிதா மாதிரி. வணக்கம் நவுலவதி அவர்களே. வணக்கம் வாணி மோகன் அவர்களே. பின்னால் வச்சிருக்கிற பேக்ரவுண்ட் வடிவா இருக்கு. எங்கே எடுத்தீங்க அது? அந்த பேர்பிளில்? என்னிடம் இருந்தது. ஓ இல்லை எங்கே சுட்டிங்கன்னாங்க கேட்டது. நேரடியாக அதனை பதிவு செய்தேன். ஜம்பரோட நிற்கிறீங்க அப்படி குளிருத வீட்டுக்குள்ள. இங்க சொல்வது சரியாக இருக்கு. திருவம்பாவுக்கு நான் போகிறீங்களா காலையில்? சென்று வருவேன். ஓ இல்லை இரவுலையும் பூசை நடக்கிறான்னு சொல்லுறீங்களா? இரவுலையும் போகிறீங்களோ? ஒரு நேரம் மாத்திரம்தான். ஒரு நேரமா? என்ன நிறைய பேரோட சேர்ந்து போவீங்களா இல்லை தனியாவோ? குடும்பத்தாருடன் சென்று வருவேன். ஒவ்வொரு நாளுமோ? அப்படித்தான் இருக்கிறது. குடும்பத்தாரோடனா அது கணவன் நீங்களும்? மனுஷன் என்ன கோயிலில் சனமங்களா இருக்குமா நிறைய காலையில்? வளமையாக ஒவ்வொரு வருடமும் வாரவர்கள் அதிகம் பேர் வருவார்கள். கொஞ்சாக்கள் புதிதாகவும் வருவார்கள். இப்போ ஐயப்பர் இது விரதம் பிடிக்கிற நீங்களும்? மற்ற சுவாமிகளைத்தான் கூடுதலாக விரதம் பிடிப்பேன். இவர் என்ன கோவம் இவரோட ஐயப்ப சுவாமியோட? 365 நாட்கள் காணாம போய்விடும். விரதம் பிடிக்கிறது இல்லை அந்த அதுக்குள்ளான எதுவும் அடங்குது 41 நாளும். மனதில் நினைத்து கும்பிடுவேன். இப்போ கிறிஸ்மஸுக்கு பேர பிள்ளைய விழுந்ததா குடும்பம் பிள்ளையால்? எல்லோரும் வந்து சென்றார்கள். உங்களோட வீட்டில் கொண்டாடினீங்களா? சாதாரணமாக அதை செய்து இல்லை அதான் உங்களோட வீட்லையா அல்லது மகள் வீட்டையா மகன் வீட்டையான்னு கேட்டேன். எங்கள் இல்லத்தில் தான். ஓகே. அப்போ இது நியூ இயர் பார்ட்டி? அதை பற்றி இன்னும் யோசிக்க முடியாமல் இருக்கு. நீங்கள் நியூ இயர் அன்றைக்கு கோயிலுக்கு போவீங்களா இல்லை இப்போ தான் இரவு 12 மணிக்கு அங்கே நிற்பீங்களா? சிலர் அப்படி நிற்கிறது வருஷம் பிறகு 12க்கு. நான் செல்லும் நடேசர் ஆலயத்தில் 12 மணிக்கு பூசை நடைபெறும். வாழ்த்துக்கள். சூப்பர். பரவாயில்ல. ஒன்று இழுத்த ஒரு மாதிரியா? வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு மாதிரி இழுத்ததுதான் கொஞ்சம். ஆனா இருந்தாலும் வந்துட்டீங்க. 2 தரம் வந்ததா வந்தது. பரவாயில்ல. முன்னேற்றம் தானா? ஒரு 6 மட்டும் அடிச்சிட்டீங்க. கவுண்ட் விழுந்த 4 பெண்களுக்கும் பெருமை செய்த உங்களுக்கு மிக்க நன்றி. 4 பவுண்டரியும் ஒரு 6. சரி அடுத்தவர் செல்வினி சேர்ந்தவர்களுக்கு பாருங்க நேரத்தை கவனிங்க வர. சரி உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம் செல்வினி சேர்ந்தவர்களே. வணக்கம் வாணி மோகன் அவர்கள். நீங்க மோத மட்டும் காட்டி கொண்டு இருக்கீங்க. கொஞ்சம் மேலே பேக்ரவுண்ட் தான் தெரியுது கூட. இப்போ கடற்கரை பக்கத்தில் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க. குளிர் இல்லையா உங்களுக்கு? அதற்கேற்ற ஆடை அணிஞ்சிருக்கிறேன். இல்லை அது பீச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடையா நீ தண்ணீங்க. நீங்கள் குளிருக்கு ஏற்ற ஆடை தானே போட்டுக்கிறீங்க. அங்கு எப்படி போகணுமோ அந்த நேரம் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். அதான் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறபடி நல்லா அதோட இருக்க வேணும்னு சொல்ல வரேன். அவ்வளோ வெயில் அடிக்குதுல்ல. நீங்கள் சரியாக கண்ணாடி போடாமல் இருக்கிறீர்களோ தெரியாது. இல்லை இந்த கண்ணாடி போட்டு வழி தான் கேட்குறேன். இந்த விட்டு போட்டு இருக்கிறீங்கன்ட்டு. நிகழ்ச்சி முடிஞ்சதும் எப்படி இருக்க வேண்டும் என்றதை காட்டுகிறேன். சரி காட்டுக்கோ. இப்போ உங்களோட விட்டு சமையல் எல்லாம் முடிச்சாச்சோ அல்லது பூனை படுக்குதோ? மதிய வேளை அதெல்லாம் அந்த நேரத்துக்கே நான் உணவு சாப்பிட்டு விடுவேன். மரக்கறியா மச்சமாண்டைக்கு? முதலில் நீங்க சொன்னதுதான். அப்போ வீட்டோடைய இப்போ மரக்கறி ஆயிட்டீங்க சாமியார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக அதையே உண்டு வருகிறேன். குடும்பத்தோடையா அல்லது நீங்க மட்டுமா? குடும்ப சமேதராக. குடும்ப சமேதம். அந்த புல்ல புண்ணாக்கம். அதைத்தான் சொன்னேன். சரி சரி. புல்ல புண்ணாக்கம் தான் நீ சாப்பிட வேண்டிய நிலைமை எல்லாருக்கும் ஏற்பாடு. எல்லாத்தையும் குறைக்கட்டான். ரெட் மீட் எல்லாம் குறைங்கன்னு சொல்லியாச்சு. அது பாவிக்கிற இல்லை சித்தம். கடவுளே சித்தம். அப்போ இன்னைக்கு வேலை இருக்கும். நான் நேற்றைய தினமே அறிவித்திருந்தேனே.
என்னண்டு வேலை இருக்கண்டு 2 நாட்கள் ஓய்வில் இருப்பேன். ஓய்வில் பிறகு ஆண்டு இப்போ வெள்ளிக்கிழமை போகணும் திரும்ப. நாளை காலை ஒரு நேரம் நியூ-இயருக்கெல்லாம் நீங்கள் கண் முழிச்சிருந்து பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு படுப்பீங்களா அல்லது அடுத்த நாள் தான் செய்வீங்களா வீட்டில்? அதே நேரம் 12 மணி அளவில் எங்கள் வீட்டில் பால் காய்ச்சுவேன், விளக்கு வைப்பேன். அப்போ அது வரைக்கும் நித்திரவெல்லாம் இருப்பீங்க. பணம் தருவார். ஓ, அதுக்கும் பணம் தரது. அப்போ இப்போ இந்த மழை பண்ண செய்தானே இப்போ டிக்கெட் போட்டு ஒவ்வொரு ஊருக்கு போறீங்க. வருடமும் தருவார். அதெல்லாம் என்ன செய்வீங்க? செலவழிச்சிருவீங்களா அதை வைப்பீங்களா ஞாபகத்துக்கு? எப்பொழுதுமே அவர்கள் தரும் பணம் ஒரு புறமாக சேமிப்பில் வைப்பேன். ஓ, ஏதோ அதை ஒரு ஏதோ தாயகத்தில் கொண்டு போய் அது பகிர்ந்து எல்லோருக்கும் கொடுப்பது. அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை இடம் பணம் தருவார்? 3 தடவை வரும். அப்போ 1ஆம் தேதி சித்திரை வருடம் பிறந்த நாள். 3. அப்போ இப்போ தைப்பொங்கலுக்கெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கும் தருவதற்கு ஆயத்தப்படுத்துவோம். பெரிய நோட்டா வருமோ சின்ன நோட்டா வருமோ? இருவரும் பெரிதாக தருவார்கள். அதை வச்சுட்டு நீங்கள் பிரயோசனமாக செலவழிப்பீங்கன்னு சொல்ல வாரீங்க. ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கே ஏதாவது மீண்டும் அதை செய்வது. இப்போ இரவு சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களோ? அதெல்லாம் பிறகுதான். சரி, வாழ்த்துக்கள், சூப்பர். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வாணி மோகன் அவர்களே. வணக்கம் செல்விச்சந்திரனே. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிக்கும் தானே? நன்றாகவே பிடிக்கும். நீங்களும் அந்த பேக்ரவுண்ட் போட்டு இருக்கிறீங்க, சட்டை கேட்ட மாதிரி. நீங்களும் சுட்டது தானே? எல்லாமே சுட்டதுதான். உங்களுக்கு பின்னுக்கு ஒரு பூ இருக்கிறதா? அது என்னன்னு தெரியவில்லை. நானும் விட்டு பார்க்கிறேன், என்ன வந்து தெரியவில்லை. நீங்கள் சொன்னது போல் கண்ணாடியை மாத்துங்கள். நான் கண்ணாடி மாட்டித்தான் இருக்கிறேன் இப்பொழுது. மாத்தி விடுங்கள் சொன்னேன். என்ன சாப்பிட்டீங்க? ஏதோ இருந்தது, எல்லாம் சாப்பிட்டேன். அதான் என்ன சாப்பிட்டீங்களா அதுக்கேட்ட பதில் தானே வரும். ஆங்கிலத்தில் தான் அதை கூறவன்னு பின்பு பிரெட்டா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்ப பிஸ்கட்டா? நீங்க சொல்வது சரி. பிஸ்கட்டுக்கு என்னன்னு தமிழ்ல சொல்லுவது? மாச்சல். இனிமேல் அகராதியில் பார்ப்போம். மாச்சல். மிக்க நன்றி. அதே கொஞ்சம் சில சிலுவைகள் எல்லாத்தையும் எழுதி வைத்து வைத்திருக்க வேண்டும். அப்ப அது தனியா அதைத்தான் சாப்பிட்டோன்னு காணுமா? இவ்வளவு நேரம் இருக்கிறீர்களே. இனிமேல் தான் போய் பெரிசா சாப்பிடணும். பெருசா? அப்ப சாப்பாடு இருக்குதா? இனித்தான் போய் எல்லாம் நிறையவே இருக்கின்றது. என்ன சாப்பாடு இருக்கிறது? நீங்கள் மாமிசமா அல்லது? ஓ இன்றைய பொழுது மறக்கறதான் சாப்பிடுவேன். மரக்கறியா சாப்பாடு? நீங்களும் விரதமா? திருவம்பாக சற்று காத்திருங்கள். விரதம் கிடையாது. மாதிரி விரதம் கிடையாதுன்னு சொன்னேன். விரதம் கிடையாது. அப்ப நீங்க விரதம் பிடிக்கிறது இல்லையா? திருவம்பாக ஒரு காலமும் ஊரில் இருக்கும் பொழுது எல்லாமே அனுசித்தேன். அங்கே என்றா உண்மையில சந்தோஷம் தான். நானும் வீட்டில் நேற்று சொல்லினேன், சிறுமக்களை மடிச்சு 3 மணிக்கு வருவார்கள். அதுலயே எழும்பி எப்படா குளிச்சு கோயிலுக்கு போறோம்னு பார்த்து கொண்டிருப்போம். எல்லா வீட்டுகள்லையும் கஞ்சி, பொங்கல், கடலை, மற்றது கிழங்கெல்லாம் அவித்து வைப்பார்கள். இப்போ சாப்பிட்டதுக்காகவே ஓடுவோம். என்ன முடியவே அவிச்சு வைப்பார்களா வீடுகள்? காலையிலேயே அதுக்காகத்தான் எல்லோருமே செல்லுவோம். எங்கட பக்கம் அப்படி இல்லை வாணி. சிறப்பாக நடைபெறும் எங்களோட. வாழ்த்துக்கள். ஆனா உண்மையில் எங்கட பக்கம் அப்படி ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்களா? நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். இல்ல செய்யறேன். எங்கட ஊர்ல ஒரு காலத்துல காலையில 4 மணிக்கெல்லாம் எழும்பி அது ஊண்டு முழுகுறது காலம். அப்ப அப்படி செய்யிட்டு உண்மையிலே அந்த நேரம் ஹாஃப் சாரியில கட்டுவோம். வயதுக்கு வந்த பிள்ளைகள் தானே ஹாஃப் சாரியெல்லாம் கட்டிட்டு அப்போ படியங்கள் எல்லாம் வேட்டியெல்லாம் கட்டு. உண்மையிலே எவ்வளோ ஒரு சந்தோஷமான இதுகள். அப்போ பெட்ரோல் மேக்ஸ் தான் அதே பிடிச்சி கொண்டான் படியங்கள் பாடி கொண்டு வருவார்கள். பின்னால் போயிட்டு எல்லாம் அநேகமான வீட்டுகளில் ஒன்று பாயாசம், நாங்கள் சவரிச்சு கஞ்சன்னா சொல்கிறது, பாயாசம் வச்சிருப்பாரு. நல்லா ஆவி பறக்கும். அப்போ என்ன நல்லா இருக்கும் அது. அப்போ ஒவ்வொரு வீட்டு அநேகமான வீட்டுகளில் அந்த வாசலில் போய் கொண்டிருக்க கும்பம் வச்சு கும்பிட்றதோ தெரிய ஞாபகம் இல்லை எனக்கு, வைப்பார்கள்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் பிறகு கிழங்க வச்சிருப்பார்கள்.
ஆவி பற மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு அது வந்து மெல்லியக்கிழங்கு என்ன டேஸ்ட் ஆமா தெரியும், சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ் தானே. அது இருக்கும், சில வீட்டில் கடலை இருக்கும். இப்படியும் ஒவ்வொரு வீட்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் தானே, ஊரில் 60 ஆமா பேர் அப்படி தெரியக்கல. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டம். நான் தம்பிகிட்ட கேட்டேன், நடக்குது இல்லையே தெரியாதுண்டா. இல்ல எங்களுக்கும் அப்படி ஒண்ணு செமக்கெல்லாம் அடிச்சு வருவார்கள். நாங்கள் கோயிலுக்கு போறது ஒரு நாளும் போவோம் பிடிக்க குளிச்சு போட்டு. வீட்டுகளில் சாரது, வீட்டுகளில் அந்த டீ டீ காபி ஆஹ் நல்லா இருக்கும். அதை இல்ல குடிச்சிட்டு நேற்று இந்த கதை வீட்டுல கதை கேட்கல, இந்த திருவம்பா கதை கேட்கல. நான் சொன்னேன் அப்படி ஒரு காலம் போனது, இப்ப போய் பிடிக்க குளிக்கிறதுக்க பயமா கிடக்குது. இல்ல விடியாண்டு இல்லையே. நீங்க சொல்றீங்க இந்த இது வேண்டாண்டு அப்படி ஒரு டாமரியில் கோயில்ல அந்த பஞ்சாமிரம் சில வேளை அவல் அல்லது ஆறாநாத்து புட்டு அதெல்லாம் கிடைக்குமே இல்ல ஒழிய இல்ல அதான் ஊருக்கு ரோட்டு வழியே உண்டும் தாரே ஊருக்கு ஒரு வித்தியாசம் தானே. ரோட்டில் இல்ல வீட்டுல ஊருக்கு ஒரு வித்தியாசம். வீடுகள்லதான் எங்கட கிராமப்புறம் கண்டுபிடிக்கனால இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே தான் அங்க நித்திராலும் கண்டகாசி கொண்டு குளிச்சு கொண்டு ஓடுறது ஆக்கள் இப்படியங்கள வருவாங்க. நல்லா இருக்கும் அந்த காலையில, ஆவி பறக்கும், சூப்பரா இருக்கும். மழையுமா இருக்கும் அந்த நேரங்கள், என்ன மழையுமா இருக்கும். அப்ப பனிதானே, கொஞ்சம் பனி குளிரும் தானே, சின்ன ஒரு வீடுகளா தான் இருக்கும். அதுக்குள்ள எல்லாரும் இருந்து குடிச்சுக்கிட்டு போ, உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் தான். சூப்பரா இருக்கும் அந்த நேரம். அப்படி நடந்தது இப்ப இல்ல. இப்ப என்னவெல்லாம் மாறி போச்சு. இது இப்ப ஜனங்களுக்கு எல்லாம் வருத்தமும் முதுகாலும் மருத்துவம் இதை விட நாங்க ஓட பண்ணி சாப்பிடுவோம். எங்களுக்கு உளுந்து வடை தேவையாண்டாலும் ஓட்டக்காரனுக்கிட்ட சொல்லுவாங்களாம், கடையில் இப்போ வாங்கிட்டு வாங்கிட்டு அப்புறம் அவர் ஓவர் இட் என்ற மாதிரி. உளுந்து இப்ப செய்யறது எல்லாமே இல்லை. நாங்க செய்த எங்களுக்கு இப்போ வேலை வட்டி இல்லை உங்களுக்கு. நாங்கள் இவ்வளவு சாமான செய்கிறோம் ஒரு கொண்டாட்டம் அங்கே எல்லாம் இப்ப ஓடுறாங்க. வடையே வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வடை ஓட பண்ணி எடுக்கிறோம் உளுந்து வடை. பின்னத்துல யாராவது ஒரு ஆள் வீட்டை போனா உடனே ஆர்டர் பண்ணி அங்க இருந்தா கனடா மாதிரி. கனடாவிலையும் அப்படித்தான். கனடாவிலையும் அனிமான வீட்டில் சமையல் இல்லை, ஆனால் சூப்பராக தான் இருக்கும் அந்த சாப்பாடு, நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் தான் இப்போ வரட்டா ஒரு வாய்ப்பினையோ குயிக்காக என்ன செய்ய முடியுமோ ஒரு சந்தோஷம். என்ன எங்கட கையால் செய்யறது, நாங்கள் செய்து கொடுக்க எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்படித்தான் வாணி, உங்களுக்கு தெரிஞ்ச முன்னர் ஒரு தொகுப்பாளர் ஒரு ஆண்ட உறவினராக்கள் தகப்பன் ஒருவர் செத்தவர் அங்க தாயத்துல, பின்ன கதைக்கு இடத்துல நான் பின்ன எங்களை தாயத்துல இந்தியாவிலையா இல்ல இல்ல தாயத்துல செத்து போனவர்கள். அப்ப நான் சொன்னேன் இல்ல இல்ல எங்கட இடத்துக்கு கிட்டவா, வேறு ஒரு இடத்துக்கு கிட்ட. அப்ப நான் சொன்னேன் தங்கச்சிக்கு சொன்னேன், அவன் வீட்டு ஒருக்கா போயிட்டு வாங்குவோம் சரியில்லை அப்படி என்று ஓமன்ட்டு சொல்லி போகும்போது அப்ப போய்க்குள்ள கொஞ்சம் இடியப்பம் கறி அதுகள் எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொன்னேன். ஆக்கள் கொஞ்சம் குறைவா தான் இருந்த எல்லாரும் போட்டு நம்ம அப்ப வந்துட்டு திரும்பி அப்ப குடும்பம்னு சொன்னேன். ஓமன்ட்டு சொல்லிட்டு வா நீ முடிய வெள்ளெண்ணெய் சாப்பாடு கொண்டே கொடுக்கறது. கடை ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கடை ஒன்று புதுசா திறந்திருக்கணுமா, அங்க கடலை வடை, மெத்த வடை, உளுந்து வடை, இடியப்பம், புட்டு, கறி, சாம்பார், அதை விட எக்ஸ்ட்ராவா உருளைக்கிழங்கு கறி வச்சதுக்கு புறம்பா காசு. அவேண்ட ஓர்டர்ல சாம்பாரும் சம்பலும் 100 இடியப்பம் வைங்க. அத 100 இடியப்பம் கேட்டா அதுக்கேட்ட அந்த சாப்பாடு தான். அப்ப நான் கறி கொஞ்சம் வச்சு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி சொன்னா அப்படி அதுக்கு புறம்பா எக்ஸ்ட்ராவா காசு வாங்கிட்டோம். அப்படி இப்படி உழைப்பண்டு வேறங்கோ இல்ல இவரால் வாங்குறதுக்காக அவர்களுக்கு நுழைக்கிறதுக்கு என்ன அதுதான் பஞ்சி இடியப்பம் என்ன ஒரு 100 புடிகிற பெரிய பஞ்சி பஞ்சி அவ்வளவு இவ்வளவு காசு கொடுத்து பரவாயில்ல கொண்டே கொடுத்துட்டு வாங்க. அது தெரியல, எல்லாரும் அப்படி ஒரு இதுக்கு வந்துட்டாரு தெரியல. காசு